மணிக்கணக்கில் பேசினாலும் அறிவுபூர்வமாக விஷயங்களை பதிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் கருணாநிதி பேசுறதுக்காக வந்தார். எம்ஜிஆர் பேச தெரிஞ்சவரா? இல்லை, எம்ஜிஆருக்கு பேசவே வராது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி கொண்ட அப்பாவி மக்கள் அவரை ஆதரித்தார். நீங்கள் அதான் சொல்கிறேன், பெரியாரை ஏன் ஆதரித்தார் என்பால் ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர், எம்ஜிஆரை ஏன் ஆதரித்தார்கள் என்றால் ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர். நீங்கள் பேசியே காலி பண்ணின கருணாநிதி என்ன சாதிச்சிட்டாரு? ஒன்று, இன்னைக்கு பேச தெரியாத ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கார். ஆட்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒரு வரியில சொல்லிட்டார். துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டார். இப்போ ஆணவ கொலை நடப்பது அப்படிங்கிறத பேசவே இல்லைங்கிறது வருத்தத்துக்குரியது தான், அதுல மாற்றம் இல்லை. அவர் பேசியிருக்கணும். விஜய் அவரும் ஒரு சாதி வச்சுதான் ஒரு அரசியல் பண்றாரா? அப்படி பார்த்தா எல்லா ஜாதியிலுமே ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்குல்ல. குடிக்கிறவன் எப்போ வேணாலும் குடிக்கலாம், சீமானை போல. புரியுதுங்களா? சீமான் குடிச்சுட்டு தான் பேசுறாரு. அது எனக்கு தெரியும், பக்கத்துல இருந்து பார்த்த வேணாம். மற்றவங்களாம் எட்டத்து நின்று பார்த்துருப்பாங்க. ஊற்றி கொடுத்த குற்றவாளியில நானும் ஒருத்தேன். நான் அந்த குடிக்கிறதுல அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஒரு மாநாடு நடத்துறாங்க. இப்போ விஜய் சார் நடிக்கிற ஒரு படமே ஒரு 3 மணி நேரம் இருக்கும்போது இந்த மாநாடு ஒரு 2.5 மணி நேரத்துல 2.25 மணி நேரத்துல முடிக்கிறாங்களே, இது எப்படி சரியா இருக்கும்? இதை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சினிமாங்கிறது ஒரு கதை. சினிமான்றது கதை. ஆனா ஒரு மாநாட்டையே இவங்க ஒரு படம் சொல்ல வரேன். சினிமா கதையை சில்லறைத்தனமா காட்டி விட்டா படம் ஓடாது. சரிங்களா? எங்கெங்க கரெக்டா கொண்டு போனது, அந்த திரைக்கதை எழுதக்கூடிய டைரக்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் அன்னைக்கும் அனுபவிச்சுட்டு. அப்போ திரைக்கதையில் எதை சேர்க்கணும் எதை விடணும் அப்படிங்கிறத அந்த கரெக்டாக அந்த ஒரு 2.25 மணி நேரம் அந்த கதைக்களத்தை கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது சினிமா. அரசியல் என்பது நாம் என்ன சொல்ல வரோம். நீங்கள் மணிக்கணக்கில் பேசி பேசி தான் அந்த நாடை உருப்படாமல் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஈவிகே சம்பத்து காலத்துலேருந்து சரி, அதாவது பெரியார் அவ்வளோவா பேச தெரியாது. ஆனால் பேசுனா 4 வார்த்தை சொன்னால் நறுக்குன்னு பேசிவிட்டு போயிடுவார். மணிக்கணக்கில் பேசாத தலைவர் தான் பெரியார். ஆனால் மணிக்கணக்கில் பேசுகிற அறிஞர் அண்ணா, அவருடைய ஆட்சி முறை 2 ஆண்டுகள் தான் ஆண்டார். ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணலாம். ஆனால் மணிக்கணக்கில் பேசினாலும் அறிவுபூர்வமாக விஷயங்களை பதிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் கருணாநிதி பேசுறதுக்காக வந்தார். எம்ஜிஆர் பேச தெரிஞ்சவரா? இல்லை, எம்ஜிஆருக்கு பேசவே வராது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி கொண்ட அப்பாவி மக்கள் அவரை ஆதரித்தார். நீங்கள் அதான் சொல்கிறேன், பெரியாரை ஏன் ஆதரித்தார் என்பால் ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர், எம்ஜிஆரை ஏன் ஆதரித்தார்கள் என்றால் ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர். நீங்கள் பேசியே காலி பண்ணின கருணாநிதி என்ன சாதிச்சிட்டாரு? ஒன்று, இன்னைக்கு பேச தெரியாத ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கார். பேச தெரியுமா? அதாவது பேச தெரியாத உதயநிதி ஸ்டாலின் தான் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கார். அப்போ இவங்களெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலையே. இந்த மண்ணில் வைகோவை காட்டிலும் எவனாவது பேச முடியுமா? ஆனால் வைகோ இருக்கிற இடங்க இல்லை. அண்ணன் திருமா மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, அறிவுபூர்வமான பேச்சு. அதனால் அவர் நிற்கிறார். அதுக்கு காரணம் அவர் அடிபட்டவர். வாழ்க்கையில் 2000 ஆண்டுகளாக அடிமையாக வாழ்ந்தவருக்கு கோபம் வரும். அடிமைப்படுத்தியவனுக்கு ஏன் கோபம் வருது? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார். என்ன பேசிட்டாரு? பேச தெரியாது. பேராசிரியர் அன்பழகன் இருந்தார், பேச தெரியாது. ஆனால் சில பேர் இப்போலாம் புதுசாக கிளம்புறான் மணிக்கணக்கில் பேசுறதுக்கு. மணிக்கணக்கில் பேசினாலும் இங்கே மக்கள் ஏற்றுக்கலை. ரத்தன சுருக்கமாக எவன் தன் கருத்தை தெளிவாக வெளிப்படையாக பேசுகிறானோ அவரை மக்கள் அரவணைத்துக் கொள்ளுகிறார்கள். இல்லைன்னா இப்போ அவர் பேசின எதுவும் புதுசாக எதுவுமே அவர் பேசல. இந்த அங்கிள்ன்ற ஏதோ சினிமா டைலாக் பேசிட்டு போன மாதிரி தான் இருந்தது. தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக பேசினாருன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி மாநாட்டில் பேசல. அதுதான் ஆணவ படுகொலை பற்றியும் அவர் பேசல. இப்போ இதெல்லாம் யார் பேசுவா? இல்லை, அது நீங்கள் ஒரே ஒரு செய்தி, நீங்கள் ஒரு கண்டென்ட் நீங்கள் தொடர்றீங்க, துப்புரவு பணியாளர்களை பற்றி நீங்கள் தொடர்றீங்கன்னா அதுக்கு அதை பற்றி பேசுறது 10 நிமிஷம் ஆயிரும். இல்லை, இதுதானே பேசணும், இதுதானே முக்கியம். இருங்க, அதுதான். இப்போ இந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒரு வரியில சொல்லிட்டார். துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டார். இப்போ ஆணவ கொலை நடப்பது அப்படிங்கிறத பேசவே இல்லைங்கிறது வருத்தத்துக்குரியது தான், அதுல மாற்றம் இல்லை. அவர் பேசியிருக்கணும். விஜய் அவரும் ஒரு சாதி வச்சுதான் ஒரு அரசியல் பண்றாரா? அப்படி பார்த்தா எல்லா ஜாதியிலுமே ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்குல்ல. பொருளாதார ரீதியாக ஆணவ படுகொலை நடக்குது இல்லை. ஆணவ படுகொலைங்கிறது சாதி ரீதியாக மட்டும் நடக்கிறது இல்லை. பறையர்குடிக்குள்ள இருக்கிற வசதி படைச்சவன் ஏழ்மையான ஒரு பையன் காதலிச்சாவே அங்கே ஆணவ படுகொலை நடக்குது. அப்போ இந்த ஆணவ படுகொலைங்கிறது எல்லா இடத்துலையும் ஊறி கிடக்கிறதுனால இது சாதி ரீதியாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்த விஷயம் அதனால தான் விஜய் அந்த இடத்த தொடலைன்னு நான் நினைக்கிறேன்.
இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது. சமூக ரீதியில இன்னைக்கு வந்து ஆணவ படுகொலை மட்டுமல்ல, பொருளாதார ரீதியிலும் ஆணவ படுகொலைகள் இல்ல இப்ப கோலோச்சி இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, கிருஷ்ணகிரியில நடைபெற்ற ஒரு ஒரு அப்பனையும் ஒரு அப்பன் வந்து என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய அம்மாவையும் மகனையுமே கொன்னார். ஒரு எஸ்சி பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான். அப் அம்மாவை கொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, அல்லது மகனை வந்து இவ்வளவு வெறித்தனமா கொல்ல வேண்டிய, மருமகனை வெட்டினார் அவர். ஆனா இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, ஒரே சாதிக்குள்ளேயே திருநெல்வேலியில வந்து ஆணவ படுகொலை வந்து பொருளாதார ரீதியா நடந்தது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா ஆட்சி காலத்திலையும் அதுக்கு ஒரு தனிச்சட்டம் வேண்டும் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு தனிச்சட்டத்தை விட இருக்கிற சட்டங்களை மையப்படுத்தி தீவிர கண்காணிப்பு குழுக்களை உருவாக்க வேண்டும். இப்ப அதுல வந்து விஜய் கவனம் செலுத்த வேண்டும் தான் என் போன்றவர்கள் தொடர்ச்சியா நம்ம பேசுறோம். கண்டிப்பா அதை கவனம் செலுத்தணும். அதுல வந்து நீங்க வந்து இந்த கொள்கை கோட்பாடுகள்ல அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். அதுக்காகத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அவர் செய்வார், சொன்னா செய்வார். இப்ப சொல்லக்கூடிய, இப்ப அவரு திங்க் பண்ணி பேசுறதும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இப்ப நம்மலாம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பல பேர் என்ன பேசுறாங்கிறத உள்வாங்கி கொண்டு நம்முடைய கருத்து என்னங்கிறத நம்ம வெளிப்படுத்துறோம். அந்த மாதிரி தளபதி விஜய் அவர்களும் எல்லாரும் அவரு இன்னொன்று தெரியுமா, ஊடக மையங்களை உற்று கவனிக்கிறார். அவர் அப்படி கவனிச்சதுனால தான் இந்த திமுகவுடைய சில்லறை பேச்சாளர்களை பற்றி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதை கூர்ந்து கவனிக்கிறார். எல்லார் பேச்சையும் இப்போ கூர்ந்து கவனிக்க தொடங்கியிருக்கிறார். நிச்சயமாக காலம் வெல்லுகிற தருணத்தில் கூடல் மாநகரில் கூடிய கூட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து சூர்யா சிவா வந்து சொல்லியிருப்பாரு, விஜய் வந்து 6 மணிக்கு மேல வந்து எந்த ஒரு மீட்டிங்குமே வந்து பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 6 மணிக்கு மேல தண்ணியை போட்டு அமைதியா படுப்பாரு, அதை தான் மீன் பண்ணி அதுல சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல எந்த ஒரு பொதுக்கூட்டமே வந்து போடவில்லை. ஒருவேளை அவர் சொன்னதெல்லாம் இப்ப உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்கன்னா? நீங்க ஒரு செய்தி இல்ல, அந்த 2 மாநாடு நடத்தினாங்க, 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா தொண்டர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். முதல்ல அதுக்கு தான் ஒரு ப்ரிபாரிட்டி கொடுக்குறாங்க. தொண்டர்கள் வந்து சீக்கிரமா கிளம்பணும். இரவு 10 மணிக்கு கிளம்பி தூக்க கலக்கையிலேயே வாகனத்தை ஓட்டி எங்கேயாவது போய் விபத்து நடந்துருக்கூடாது. இந்த யார் சொன்னீங்க, இந்த சூர்யா சிவாவா, இந்த திருச்சி அவர் தானே. இப்போ இவர் என்ன ஊத்தி கொடுத்தவரா விஜய்க்கு? இவர் போய் என்ன நக்கி கொடுத்தாரா, இல்லை ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சவரா? இந்த மாதிரி போலித்தனமாக பேசுகிற அவர் தான். அவர் பேச்சை நான் ஒரே ஒரு முறை கேட்டேன். 2024 வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிரும்னு சொன்னார். என்ன நடந்துச்சு அரசியல் மாற்றத்தில்? புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் பேச்செல்லாம் ஒரு பெருசாகவே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவர் ஏதோ விஜயினுடைய காழ்ப்புணர்ச்சியில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவங்க அப்பாவுக்கே உண்மையா இல்லை, அவர் எப்படி நாட்டுக்கு உண்மையாக இருக்க முடியும்? அதெல்லாம் வந்து கடந்து போயிடும். நான் இங்கே தொண்டர்களை வழி நடத்துகிறார். எளிமையான தொண்டர்களாக இருக்கக்கூடிய ஏழ்மையான தொண்டர்கள் இவர்கள்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நம்ம வந்து 10 மணி வச்சுட்டு 11 மணிக்கு அவன் வாகனத்தை எடுத்து, இப்போ நேற்றே நீங்கள் பார்த்துறீங்க, 11 மணி இறுதி கூட்டம் முடிஞ்சது, 6 மணிக்கு முடிஞ்சிச்சு. 11 மணி இறுதி அங்கேருந்து கிளம்புவதற்கு வந்து அங்கே இருக்கிற தொண்டர்கள் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கூட்டம் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், 1 by 1 போகணும். அப்போ அவங்க அந்த இடத்த விட்டு வெளியேறுகிற போது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டாங்கன்னா அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. சரி 10 மணி வச்சுருக்கிறோம், 10 மணிக்கு மேலே சாப்பாட்டுக்கு எங்கே போவான் அவன்? யோசிச்சு பாருங்க. இப்போ 6 மணிக்கு விட்டதுனால எங்கேயாவது போய் சாப்பிட்ருப்பான். ஆக அவன் பசியாத்திட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான் அப்படின்னா அதில் ஒரு லாஜிக்கல் இருக்கு. இவர் வந்து குடிக்கிறதுனால 6 மணிக்கு மேலே கூட்டத்தில் இப்போ தேர்தல் வரப்போகுது. அப்போ இரவெல்லாம் பிரச்சாரம் 10 மணி போகுது. அப்போ என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? இவர் பிரச்சாரம் 10 மணி போகிறாரு. அப்போ இந்த சூர்யா போன்ற நபர்கள்லாம் என்ன செய்ய போறீங்க நீங்கள்? அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இது குடிக்கிறவன் வந்து எப்போ வேணாலும் குடிக்கலாம், சீமானை போல. புரியுதுங்களா? சீமான் வந்து குடிச்சுட்டு தான் பேசுவார், அது எனக்கு தெரியும். பக்கத்துலேருந்து பார்த்த வேணாம், மற்றவங்களாம் எட்டத்து நின்று பார்த்துருப்பாங்க. ஊற்றி கொடுத்த குற்றவாளியில் நானும் ஒருத்தன். நான் அந்த குடிக்கிறதுல அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தொட்டு திங்கிற அந்த சாமான்லாம் நான் தின்றுருக்கேன், ஆனால் குடிக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, சீமான் குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை செய்வான், மூளை வேலை செய்யும். ஆனால் இளைய தளபதி விஜய், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே குடிச்சுட்டு பேசிய சீமானுக்கும் குடிக்காம பேசிய விஜய்க்கு வித்தியாசம் தெரியுதுல உங்களுக்கு? அப்போ விஜய் அவர்கள் குடிக்க அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை நான் நுழைய விரும்பலை. இருக்கலாம், இல்லாமல் போல நம்ம பார்க்கல. ஏதோ இவர் ஊற்றி கொடுத்ததை போலவே உள்நாக்களை தொட்டு ஊறுகாய் வச்சதை போலவே இவர் பேசுவது என்பது ஒரு நல்ல தலைவனை அல்லது வளர்கிற தலைவனை காயப்படுத்துகிற செயல் என்று தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக இது தொண்டர்களுக்காக, தொண்டர்களுடைய அந்த உயிருக்காக அவர் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிற ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாருன்னு சொன்னால், தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனாக அவர் இருப்பதால், ஏன் நான் 4 மணிக்கு ஆரம்பிக்க கூட்டத்தை 3 மணிக்கு ஏன் தொடங்கினாங்க? என்ன காரணம்? வெயிலில் மக்கள் வாடுகிறார்கள், நம்மளுடைய கருத்தை போய் சீக்கிரமாக சொல்லிட்டு மக்களை சீக்கிரமாக அனுப்பணும். ஏன்னா 3 நாளாக கிடக்குறாங்க. இல்லைன்னா இப்போ அந்த வெயிலில் மக்கள் வாடுறாங்க நமக்கு தெரியல. ஒரு மேற்கூரை அமைச்சு ஒரு மாநாடு நடத்துறதுல என்ன பிரச்சனை? நீங்கள் மிக பிரமாண்டமான மாநாடு,
கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கூடுகிற அந்த இதே மாநாட்டுல இதே நிறைய மாநாடு வந்து திமுக இல்ல இப்ப மேற்கூரை அமைச்சு அந்த நீங்க ஒரு மாநாடு வந்து விஷயம் பண்ணிருக்காங்க. மேற்கூற அமைச்சீங்கன்னு வச்சுக்கல, இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ட்ரோன் காட்சி எல்லாம் வீணா போயிடும். இல்லைன்னா அந்த ட்ரோன் மக்கள்கிட்ட கொண்டு காட்சிக்காக போய் இல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு நேற்றைய தினம் மதுரையில வந்து இவ்வளவு பெரிய வெயில் அடிக்குங்கிறது யாரும் கணிக்க முடியாத ஒரு செயல். இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கிற நேரத்துல காலையிலே வந்து சென்னையில மழை பெய்யும்னு வராத கனவு கண்டமா இல்ல பேஞ்சிருக்கு. ஆக திறந்த வெளி மாநாடா தான் அவங்க அறிவிச்சாங்களே ஒழிய நீங்க சொல்லுவது போல ஒரு அரங்க கூட்டம் அப்படின்னா இத்தனை லட்சம் மக்களை கூட்ட முடியாது. ஒண்ணு இதுக்கான அந்த அந்த கொட்டகை செலவு இருக்குல்ல, அதுவே மிகப்பெரிய பிரம்மாண்ட செலவா அது இழுத்துட்டு போயிடும் எங்கேயாவது. அதை நான் நேற்று ஒரு விஷயத்த சொன்னார், என்ன கொள்ளையடிக்கிற கட்சியா நாங்க, கொள்ளையடிச்சவங்களான்னு கேட்குறாரு. இந்த கட்சி அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில் சொந்த செலவில் இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு சொன்னால் பாராட்டணுமே ஒழிய அவரை போய் வந்து திட்டுவதோ அல்லது வசைப்பாடுவதோ கேவலமாக விஜயகாந்த் சார் பத்தி அபத்தமானது. இல்ல இப்ப விஜயகாந்த் சார் பத்தி பேசுறாரு, என்னோட அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே வந்து விஜய் பண்ணவே இல்லையே. இல்ல அவங்களே நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு உதவி? இல்லன்னா இப்ப அவர் சினிமால வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு, ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாம நீங்க அது விஜய் வந்து கொடுக்கல. விஜயகாந்த் வந்து விஜய்க்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு, விஜய் ஏன் அதை பண்ண மாட்டார்? சண்முக இல்ல நீங்க அவரு திரைப்படத்துல நடிக்க முடியாது. இன்னமே ஜனநாயகன் என்கிற திரைப்படம் வெளிவருகிற போது ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற இடத்துக்கு வந்துட்டார். அப்ப இவர் வந்து தன் வாழ்வில திரைப்படத்துறையில முடிச்சுக்க போற நேரத்துல விஜயகாந்த் பசங்கள்ல ஒருத்தர் மட்டும்தான் திரைப்படத்துறைக்கு வர்றாரு. சரிங்களா? காலம் இல்லை. இப்போ நீங்கள் விஜயகாந்த் இருந்த ஃபீட்டான நேரத்தில் விஜய் அவர்கள் வந்த காலகட்டம். அதனால் அவர் வந்து என்ன செஞ்சார்னா சந்திரசேகரின் மூலமாக ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த செந்தூர பாண்டியன் அந்த படத்தில் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த படம் ஒன்றும் பெருசாக போகல. அதுக்கப்புறம் தன்னுடைய தனித்திறமையால் தான் வந்து விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாங்க. தன்னுடைய ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். இப்போ அதே மாதிரி தான் அந்த விஜயகாந்தனுடைய இளைய மகன் வந்து தனக்கான ஸ்டைல் என்ன, தன்னுடைய பாணி என்ன, அதாவது சினிமாவில் நம்ம எப்படி கோலச்ச போகிறோம் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். நல்ல கதைகளை தேர்வு பண்ணணும், நல்ல இயக்குநர்களை தேர்வு பண்ணணும், வளரும் இயக்குநர்களை வந்து வளர்த்து விடணும். இந்த மாதிரிலாம் நிறைய, ஏன்னா புரட்சி கலைஞர் அதை தான் செஞ்சார். அப்போ அந்த மனப்பக்குவத்துக்கு அவர் வரணும், அவருக்கான ஆளுமையை அவர் உருவாக்கணும். அது இன்னொரு தான் உருவாக்கணும்னு சொன்னால் அது வாய்ப்பு இல்லை. அதனால செந்தூரபாண்டி வந்து வீழ்ந்த படமாக இருந்தாலும் வெற்றி படங்களை அதுக்கு அடுத்தடுத்து கொடுக்க வேண்டிய சூழலுக்கு விஜய் வந்தார்னா அவருடைய தனிப்பட்ட ரீதியில் எந்த கதை இனிமேல் நம்ம தேர்வு பண்ணால் நல்லா போகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நடித்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாரே ஒழிய ஒருத்தர் மீது ஒருத்தர் சவாரி செய்ய முடியாது. அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிச்சாகணும். அப்போ அந்த போராட்டத்தை விஜயகாந்த் எப்படி விஜயகாந்துக்கு பின்னணி என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையே. அவர் தானா சுயம்புவா திரைப்படத்துறையில் போலச்சு. எப்படி அவரால் முடிஞ்சதுன்னா பட் உழைப்பு தான். ஆக விஜயகாந்த் புதல்வன் இளைய மகன் உழைப்பை நம்பட்டும், மூத்தவர் வந்து அரசியலில் உழைப்பை நம்பட்டும், ஆதரிப்பார், அரவணைப்பார். கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி இந்த மாற்று அரசியல்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாருல்ல, அந்த மாற்று அரசியல்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த அங்கிள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது, அதே மாதிரி வந்து தன்னை சிங்கம் போல வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு விஜய் வந்து பேசிட்டு இருக்காருல்ல, அதை எப்படி நம்ம தற்பெருமை பேசுறாரோ விஜய் அப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அது இல்லை, அப்படி எல்லாம் கிடையாது. அண்ணாமலை வந்து இப்படிதான் தன்னோட ஒரு புக் எழுதி பேசிட்டு இருந்தாரு. இப்போ அதே மாதிரி தான் விஜயமே வந்து தன்னை சிங்கம்ன்றது ஒரு ஒரு இதுல வந்து போர்ட்ரேட் பண்ணி பேசுறாரு. இல்லை அது எப்போதுமே அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மை ஆளுமையை நிரூபிக்க போராடுவார்கள். அந்த இடத்துல தளபதி விஜய் வந்து தன்னுடைய தனித்தன்மை ஏற்கனவே இருந்தால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் வந்து நேரடியாக அரசியல் களத்துக்கெல்லாம் வரல, நாங்கள் வீடுகளுக்குள்ள அரசியலை பூத்திட்டு தான் நாங்கள் அரசியலுக்கே வந்தோங்கிற ஒரு வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்துகிறார். அது ரொம்ப கூர்மையான விஷயம். ஏன்னா இவருடைய உழைப்பு என்பது சாதாரணமானது. இத்தனை லட்சம் தொண்டர்களை இவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நீங்களோ நானோ வந்து போய் விஜய் வர்றாரு அப்படி கைகுலிக்கிட்டு சேர்ந்துருவோம். ஆனால் இதற்கு பின்னால் உழைத்திருக்கிற தொண்டர்கள், அவருக்காக தியாகம் செய்திருக்கிற தொண்டர்கள் 1,00,000 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கு ஒரு ஆளுமை தேவை. அந்த ஆளுமையை அவர் நிலைநிறுத்த பார்க்கிறார். அந்த இடத்துல வேற யாரும் நிரப்ப முடியாது, அவர் தான் நிரப்ப முடியும், ப்ராக்டிக்கலாக தானே. அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் அப்படித்தான் பேசணும், உற்சாகப்படுத்தணும், தொண்டர்களை தக்க வைக்கணும், எந்த கட்சிக்கும் வந்து மாற்றலாகி போயிடக்கூடாது. இந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு திமுக ஆடி ஆட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய ஆட்டத்தை கொடுத்தானுங்கன்னு தெரியும். இந்த யார் இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் தலைவன் செந்தில் பாலாஜி, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆகையால் தொண்டர்களை சிதறடிக்கக்கூடாது, கவனத்தை தன் பக்கம் வைக்க வேண்டும் என்பதில் ஒரு ஆளுமை அதை செய்வார், அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ எம்ஜிஆர் வந்து கூட்டத்துக்குள்ள அப்படி நடந்து போகும்போதே ஒரு கூட்டம் கத்தும், மேடையில் ஏறுனா கத்தும்,
அவர் கையசைச்சா அதுக்கு அதை விட கத்தும். அந்த ஆளுமையை அவர் செய்கையால் காட்டினார். அதே போல் விஜயும் இன்றைக்கு செய்கையாலும் காட்டுறாரு, தன்னுடைய ஒரு சில வார்த்தைகளாலும் தொண்டர்களை தக்க வைக்கிறார். இது பேசும் பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் விஜய் அவர்களுடைய ஆளுமை. அதான் இப்போ அந்த மாநாடு குறித்து ரொம்பவே தெளிவாக ஒரு பெரிய ஒரு டீட்டெயில்ட வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த மாநாட்டில் என்ன சாதகம், இதோட பாதகம் என்ன, இதெல்லாம் குறித்து ரொம்பவே டீட்டெயில்டாக பேசுறீங்க. ரொம்பவே நன்றிகள். நான் எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றிகள்.